10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1. அலகு பயிற்சி 1ல 5வது கணக்கு பார்க்குறோம். f of x equal to root of 1 plus root of 1 minus root of 1 minus x square என்ற சார்பின் மதிப்பகத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மதிப்பகம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுள்ள சார்புல இருக்கக்கூடிய எக்ஸின் மதிப்பாகும். துணை மதிப்பகம்ங்கிறது கொடுக்கப்பட்டுள்ள சார்பில் இருக்கக்கூடிய y, அதாவது f of xக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு. இந்த இடத்துல நம்ம எக்ஸோட மதிப்பை தான் கணக்கிடுறோம். எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. என்னன்னு இருக்கு? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்கப்பட்டு இருக்குது. அந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு எதுல இருக்குதுன்னா ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பானது நமக்கு எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவா இருந்தால் மட்டும்தான் ஸ்கொயர் ரூட்டு எடுக்க முடியும். நெகட்டிவா இருந்ததுன்னா அது கலப்பெண்கள்ல வந்துடும். அது நமக்கு இங்க கிடையாது. அதாவது அது ஒரு மெய்யெண்ணே அல்ல. அப்ப இது ஒரு மெய்யெண்ணா இருக்கணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இதனுடைய மதிப்பு இருக்கணும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆனது ஒன்னா 0 இருக்கலாம் அல்லது 0வை விட அதிகமா பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கலாம். அப்ப இந்த நிபந்தனையை வச்சுட்டு நம்ம எக்ஸோட மதிப்பு என்னன்னு கணக்கிட போறோம். ரூட் இருக்கிறதுனால இரண்டு பக்கமும் என்ன செய்யறோம்னா வர்க்கப்படுத்துறோம். இருபுறமும் வர்க்கப்படுத்த நம்ம வர்க்கப்படுத்துறப்ப போத் சைடு என்னவாகும்? ரூட்டு கேன்சல் ஆயிடும். இடது பக்கத்துல ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன மதிப்பு வரும்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வை ஸ்கொயர் பண்றப்ப மதிப்பு என்னதான் வரும்? 0 தான் வரும். இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்ம மதிப்பு கணக்கிடணும். எக்ஸுக்கு மதிப்பு கணக்கிடுறோம் அப்படிங்கிற அதாவது இங்க நம்ம இன்ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம். இதை கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது இன்ஈக்குவாலிட்டி. இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமோ வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமோ கொண்டு போக முடியாது. இந்த 1 வரக்கூடாது. அப்போ 1 வரக்கூடாதுன்னா ரெண்டு பக்கமும் 1 மைனஸ் பண்றோம். மைனஸ் 1 பண்ணிட்டோம்னா பிளஸ் 1 மைனஸ் 1 0 ஆயிடும். வலது பக்கத்துல 0 மைனஸ் 1ங்கிறப்ப மதிப்பு என்னன்னு வந்துடும்னா மைனஸ் 1ன்னு வந்துடும். இப்போ இங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரக்கூடாது, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரணும். இதே நடுவில் ஈக்குவல் டு இருந்ததுன்னா மைனஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுப்போம். இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது. அதாவது மைனஸ் 1ஆல பெருக்கிறப்ப ஈக்குவல் குறியா இருந்ததுன்னா பிளஸுக்கு மாறிடும். இன்ஈக்குவாலிட்டி இருக்கிறப்ப ஒரு மைனஸ் 1ஆல பெருக்கிறப்ப அந்த இன்ஈக்குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஒரு நெகட்டிவ் சைனால மல்டிபிள் பண்றப்ப கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கக்கூடிய இன்ஈக்குவாலிட்டி என்னவா சேஞ்ச் ஆகும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்துடும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்ப எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறோம். இங்க ரூட் எடுக்கிறப்ப அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், வலது பக்கம் ரூட் எடுக்கிறப்ப ரூட் ஆஃப் 1. எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கிறப்ப எக்ஸ்ன்னு எழுதிடலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன குறிய கொடுப்போம்? பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு கொடுப்போம். 1 வர்க்கப்படுத்துறப்ப 1க்கு ரூட் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன? 1 தான். பிளஸ் ஆர் மைனஸ் 1. இது போலவும் எழுதலாம். இதை வேற எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் அதாவது மைனஸ் 1ல இருந்து பிளஸ் 1 வரைக்கும் எக்ஸோட மதிப்புகள் இருக்கும். மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிளஸ் 1ன்னு இந்த மதிப்பை எடுத்து எழுதிடலாம். கேட்டிருக்கக்கூடியது மதிப்பகத்தின் உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். therefore மதிப்பகம் ஈக்குவல் டு -1, 0, 1 ஆகிய 3 உறுப்புகளும் நமக்கு மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸின் உறுப்புகளாகும். தேங்க்யூ.